வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் ஆரம்பித்த ரேலி இன்னமும் போயிட்டு இருக்குது. இந்த 2 நாளில் கிட்டத்தட்ட 650 பாயிண்ட் 700 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நிஃப்டி 24,000 டச் பண்ணிடுச்சு இன்னைக்கு. அதாவது நம்ம மார்க்கெட்லேயும் உசுறு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உசுறு இருக்குது போல தான் தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 600-700 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவும் இந்த 2 நாளில் அட்லீஸ்ட் ஒரு 1.5% to 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நவ் என்ன இருக்குது, என்ன டீலில் சைன் பண்ணுவாங்களா இல்லை மறுபடியும் ஒரு வாரம் தள்ளி வச்சிட்டாங்களே, அப்போயாவது சைன் பண்ணுவாங்களாங்கிறது தெரியாது. பட் இப்போ இருக்கிற பிரேக்கிங் நியூஸ்லேருந்து எல்லாமே பார்த்துடலாம். அதுக்கப்புறமா விஇடிஎல் வேதாந்தா இன்னைக்கு அவங்களுடைய மெர்ஜர் ஸ்டாக்கு 4 ஸ்டாக்குமே லிஸ்டிங் ஆகிருக்குது. இப்போ விஇடிஎல் ஹோல்டு பண்ணலாமா வேணாமா, மற்ற நியூஸ் எல்லாம் என்ன இருக்குது, நாளைக்கு வீக்லி எக்ஸ்பிரி, நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இண்டிகேட் பண்ணுது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டு, அதாவது சாட்டர்டே நைட்டு யூஎஸ் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருந்தாரு, சண்டே அன்னைக்கு நான் டீலில் சைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக எஸ்டர்டே அவருடைய பர்த்டே. இந்த பர்த்டேல ஒரு பீஸ் டீல் சைன் பண்ணுவார் அப்படின்னு தான் உலகம் பூரா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அங்கேயும் ஒரு செக் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா, எஸ்டர்டே வரையும் இந்த டீலில் சைன் பண்ணவே இல்லை. அதாவது நாமளாம் என்ன நினச்சிட்டு படுத்துருந்தோம் அப்படின்னா, நமக்கு சண்டே நைட்டுங்கும் போது அவங்களுக்கு சண்டே மார்னிங், அப்போ சண்டே மார்னிங் ஆர் ஆஃப்டர்நூன் அவங்க சைன் பண்ணிவிடுவாங்க. இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட்லாம் ஒரு பெரிய ரேலி இருக்கும் அப்படின்னு தான் நினச்சோம். பட் அவங்க டீலில் சைன் பண்ணல. பட் 95% கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பீஸ் டீல் கன்ஃபார்ம் பண்ணது பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் கம்மிங் 19th அன்னைக்கு, அதாவது கம்மிங் ஃப்ரைடே அன்னைக்கு சுவிட்சர்லாந்தில் இந்த பீஸ் டீலில் அமெரிக்காவும் ஈரானும் சைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. அது யூஎஸ் பிரசிடென்ட்டும் ஆமாம், கம்மிங் 19th அன்னைக்கு சுவிட்சர்லாந்தில் நாங்கள் டீலில் சைன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவரும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. ஈரானும் அதுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது ஏதாவது ஒரு நாடு கன்ஃபர்மேஷன் கொடுக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா அது நமக்கு அவ்வளோவா இம்பேக்ட் இருந்திருக்காது. ஆனால் பாகிஸ்தான் சொன்னதுக்கு இங்கே யூஎஸும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, ஈரானும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால சொல்லவா வேணும், ஏற்கனவே அடித்து துவைச்சி போட்டு காய வச்சிருக்கிறாங்க மார்க்கெட்டெல்லாம், அது நம்ம பர்டிகுலராக இந்தியன் மார்க்கெட்டை. அப்படிங்கும்போது நம்ம மார்க்கெட் நல்லா ஒரு பவுன்ஸ் பேக்கு. ஓகேங்களா? இந்த பீஸ் டீலில் என்னென்ன வரும் அப்படின்ட்டு சம் நியூஸ் எல்லாம் லீக் ஆகிருக்குது. அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் 60 டேஸுக்கு, அதாவது எப்போ சைன் பண்ணுறாங்களோ அந்த டேட்லேருந்து நெக்ஸ்ட் 60 டேஸுக்கு ஈரானும் யூஎஸும் சீஸ்ஃபயர், அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் சைன் பண்ணுறாங்க. அதில் செகண்ட் பாயிண்டாக பார்த்தோம் அப்படின்னா, அந்த 60 டேஸ் போர் நிறுத்தத்தில் அந்த நியூக்ளியர் டெக்னிக்கல் டீமும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஈரானும் யூஎஸும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. தேர்ட் பாயிண்டாக ஹார்முஸ் ஜோனில் இருக்கிற அவங்க பிளாக்கேட் பண்ணி வச்சிருக்கிற, அதாவது முற்றுகிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிறதா ஒப்பந்தத்தில் இருக்குது. ஃபோர்த் பாயிண்டாக பார்த்தோம் அப்படின்னா, ஈரானுடைய ஃபண்டு எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க யூஎஸ், அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஃபிஃப்த் பாயிண்டாக பார்த்தோம் அப்படின்னா, ஈரானுக்கு கொடுத்துருக்கிற அந்த தடை எல்லாமே, அதாவது அவங்களுடைய சேங்ஷன் எல்லாமே யூஎஸ் லிஃப்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. சிக்ஸ்த் பாயிண்டாக அதாவது ஈரான் கூட எந்த ஒரு ஃப்ரண்ட்லைன் வாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பெர்மனண்டாக வாரம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தையும் நடக்கும் அப்படின்ட்டு சிக்ஸ்த் பாயிண்டாக இருக்குது. செவன்த் பாயிண்டாக இது சுவிட்சர்லாந்தில் கம்மிங் 19th அன்னைக்கு நடக்குது. எய்த் பாயிண்டாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தையில் லெபனானும் இஸ்ரேலும் அவங்களும் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுல இதில் ஒப்பந்தத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்போ யூஎஸ் இஸ்ரேல் இவங்க 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ண ஈரான் கூடவும் போர் நிறுத்தம், இஸ்ரேலும் லெபனான் மேலேயும் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதுவும் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சைன் ஆச்சு அப்படின்னா அது குளோபல் மார்க்கெட் இன்னமும் ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். ஓகேங்களா? ரைட், இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட், அதாவது யூஎஸ் ஃபியூச்சரு, யூரோப் மார்க்கெட்டு, ஏசியன் மார்க்கெட் எல்லாமே ஹையில் தான் ஓப்பன் ஆச்சு. பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் மார்னிங்காக யூஎஸ் ஃபியூச்சர் மோர் தென் 500 பாயிண்ட்ஸ் ஹையில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு மார்னிங் ஜாப்பனீஸ் நிக்கி 5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது ஜாப்பனீஸ் நிக்கி 5%, லாஸ்ட் ஃப்ரைடே கிட்டத்தட்ட 3%
8% இன்க்ரீஸ் ஆயிருக்குது இந்த 2 நாளில். ஆனால் நம்ம மார்க்கெட் வந்து இந்த 2 நாளில் 2.5% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஹேங்ஸங் இண்டெக்ஸ் 0.5%, ஷாங்காய் இண்டெக்ஸ் 2.5% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி நியர்லி 300 பாயிண்ட்ஸ் டு 350 பாயிண்ட்ஸ் ஹையில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆச்சு. 23,980 ஓப்பன் ஆகிட்டு 24,020 சம்திங் வந்துட்டு க்ளோசிங் வந்து 23,853 அரௌண்டில் வந்து செட்டில் ஆயிருக்குது. ஓகேங்களா. ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நிஃப்டி 23,853 செட்டில் ஆகுது. அதாவது ஹைலேருந்து ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு. 231 பாயிண்ட்ஸ் ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. 0.98%. சென்செக்ஸ் 72,264 செட்டில் ஆகுது. இன்னைக்கு செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா செக்டாருமே வந்து ஹையில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. பர்டிகுலராக வந்து ஆட்டோ 2.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா. இன்னைக்கு ருப்பி பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட ஒரு 40 பைசா அப்ரிசியேட் ஆகிருக்குது. 94.71 வந்துருக்குது. லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது 95.11 செட்டில் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா. இதுதான் வந்து இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஓகே, இந்த போர் நிறுத்தத்தினால மேஜர் பெனிஃபிஷரி யாரு அப்படின்னா நம்ம இந்தியா தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்தியா தான் வந்து அதிகமான க்ரூடு வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியும் அதாவது அதிகமான க்ரூடு எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 மில்லியன் பேரல்ஸ் பெர் டேக்கு வந்து நம்ம இந்தியா வந்து க்ரூடு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதில் இந்த வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி $70 தான் இருந்துச்சு பெர் பேரல். ஆனால் இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் $120 வரையும் போச்சு. இப்போ வந்து $100 அப்படின்னு போட்டுட்டா கூட நம்ம இந்தியா அடிஷனலாக எவ்வளோ வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா $150 மில்லியன் பெர் டேக்கு நம்ம இந்தியா வந்து அதிகமாக பணத்தை செலவழிக்கிறாங்க. அதாவது $150 மில்லியன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1500 கோடி ஒரு நாளைக்கு நம்ம வந்து அதிகமாக பணத்தை கொடுத்து க்ரூடு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து வருஷத்துக்கு கணக்கு போட்டோம் அப்படின்னா $55 பில்லியன் அப்படின்னு கணக்கு சொல்லுது. கிட்டத்தட்ட 5.25 லட்சம் கோடி நம்ம இந்தியா அதிகமாக பணத்தை கொடுத்து க்ரூடு வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது எவ்ரி $10 வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய ட்ரேட் டெபிசிட்ல வந்து 1% ட்ரேட் டெபிசிட் இன்க்ரீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் $100 அப்படின்னு ஒரு ஃபிக்ஸடாக வச்சோம் அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய கரண்ட் டெபிசிட் எவ்வளோ வருது அப்படின்னா 2.5% ஜிடிபி. அதாவது ஜிடிபியில் 2.5% நமக்கு வந்து டெபிசிட் ஆகுது. $100 சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில். ஓகேங்களா. ஸோ இந்த போர் நிறுத்தத்தினால ஹார்மோஸ் ஜோன் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறதுனால மேஜராக பெனிஃபிஷரி யார் அப்படின்னா நம்ம இந்தியா தான். அகைன் $70 வந்துருச்சுன்னு வச்சுக்காங்க, நம்ம வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து மீதி ஆகுது. அதே வந்து டெய்லி வந்து கிட்டத்தட்ட 1500 கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அது வந்து மீதி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே வந்து மீதி ஆகும்போது க்ரூடு வந்து குறையும் போது என்ன ஆகும், இன்ஃப்ளேஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. இன்ஃப்ளேஷன் குறைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், ரிசர்வ் பேங்க் வந்து ரேட் வந்து ஹைக் பண்ண மாட்டாங்க, இருக்கிற ரேட்டை வந்து ஹோல்டு பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா கட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது நம்ம இந்தியாவுடைய எக்கனாமிக் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அதனால இதனால வந்து மேஜர் பெனிஃபிஷரி யாருன்னா அடிச்சு சொல்லலாம் இந்தியா தான். ஓகேங்களா. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு சர்ப்ரைஸா எஃப்ஐஸ் பை பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் ஆஸ் யூஸ்வலாக பை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எஃப்ஐஸ் வந்து பை பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 200 கோடிக்கு வந்து எஃப்ஐஸ் வந்து பை பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3,189 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து 3,389 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ரைட். இப்போ அதுக்கு அடுத்ததாக வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு செபிக்கு வந்து டிராஃப்ட் பேப்பர், அதாவது ஐபிஓவுக்கு டிராஃப்ட் பேப்பர் மோஸ்ட்லி டியூஸ்டே ஆர் வெனஸ்டே வந்து சப்மிட் பண்ணுறதா வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்குது. இவங்களுடைய ஐபிஓ வேல்யூவேஷன் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 லட்சம் கோடியிலிருந்து 5.5 லட்சம் கோடி ஐபிஓ வந்து வேல்யூவேஷன் வருது. பட் இவங்க வந்து செபிக்கு வந்து டிஆர்ஹெச்பி, அதாவது அவங்க டிராஃப்ட் பேப்பர் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. பட் அது வந்து செபி வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க அப்ரூவ்டு கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதமோ இல்லை 2 மாதமோ, யாருக்கு தெரியும், 3 மாதம் கூட ஆகலாம். அப்படிங்கும்போது மோஸ்ட்லி இன்னும் ஒரு 2 மாதம், அதிகபட்சம் 3 மாதத்தில் இவங்க வந்து ஐபிஓக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை செபி இவங்களுடைய பேப்பர்ஸ் இமீடியட்டாக அவங்க வந்து எல்லாம் பார்த்துட்டு இமீடியட்டாக அப்ரூவ்டு கொடுத்துட்டா 2 மந்த்ஸில் கூட லிஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஸோ செபி இந்த என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்னும் 2 நாளில் செபிக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கு அடுத்ததாக வேதாந்தா லிமிடெட். இந்த வேதாந்தா லிமிடெட் பொறுத்தவரையும்
நான் இந்த மெர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, என்னுடைய கிளைண்ட்ஸுகள் எல்லாத்துக்கும் வந்து ஸ்ட்ராங்காக பை பண்ணுங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன். ₹700 வந்து 725 அரௌண்டு. அதுக்கப்புறம் வந்து அது ₹800 வரையும் போச்சு. பட் யாருமே வந்து செல் பண்ணாதீங்க, அப்படியே ஹோல்டு பண்ணுங்க, மெர்ஜ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு லிஸ்டிங் வந்துச்சு. அதாவது வேதாந்தாவுக்கு வந்து ₹307 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ் ₹36 வந்திருக்குது. வேதாந்தா பவர் ₹43 லிஸ்டிங் ஆகிருக்குது. வேதாந்தா அலுமினியம் ₹495. வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல் ₹21 வந்திருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே சேர்ந்து எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ₹900 வந்துருச்சு. ஸோ 720 730 வாங்கினது இப்போ ₹900 வந்துருச்சு. ஓகே, இப்போ இது வந்து அப்படியே ஹோல்டு பண்ணலாமா இல்லை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அயன் அண்ட் ஸ்டீல் ₹21 இது வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸு. அது மட்டும் இல்லாமல் அந்த அயன் அண்ட் ஸ்டீலில் அவங்களுக்கு வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது அயன் அண்ட் ஸ்டீலு. அலுமினியத்தை பொறுத்தவரையும் ₹495 அரௌண்ட் இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் ரேட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 450 to 460 வரும்போது இது வந்து அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வேதாந்தா பவர் வந்து ₹43 ₹42 இருக்குது. இது வந்து 35 40 வரையுமே வந்து அக்யூமுலேட் பண்ண வேண்டிய ரேட்டு தான். ஆயில் அண்ட் கேஸ் வந்து ₹36 இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக இருக்குது. 25 to 30 வந்துச்சு அப்படின்னா இதை வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வேதாந்தா ஸ்டாக்கை பொறுத்தவரையும் எல்லா ஸ்டாக்குமே அப்படியே ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 1 இயர் ஆர் 2 இயரில் வந்து இதில் வந்து இந்த 5 ஸ்டாக்கில் கண்டிப்பாக ஒரு 2 ஸ்டாக் இல்லை 3 ஸ்டாக் வந்து மல்டி பேக்கர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேதாந்தாவுடைய சீஃப், அதாவது அவங்களுடைய எம்டி இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. என்ன அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாருன்னா, ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அதாவது இந்த டிமெர்ஜருக்கு அப்புறம் இன்னமும் வந்து நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸில் எங்கள் கம்பெனி வந்து இப்போ இருக்கிறத விட 3 மடங்கு பெரிய கம்பெனியாக ஆகும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அலுமினியம் டார்கெட்டு 60 லட்சம் டன்னு நாங்கள் வந்து கொண்டுட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 60 lakhs டன்ஸ் நாங்கள் வந்து அலுமினியத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஆயில் அண்ட் கேஸை பொறுத்தவரையும் ஒரு நாளைக்கு 5 லட்சம் பேரல்ஸ் நாங்கள் வந்து ஏன்னா ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸில் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. 5 லட்சம் பேரல்ஸ்னா அது வந்து பெரிய ஒரு டார்கெட் தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா பவர் பிஸ்னஸில் 20 ஜிகாவாட்ஸ் நாங்கள் கொண்டுட்டு வர போகிறோம். அதாவது ஸ்பேனிங் தெர்மல், ரினியூவபிள் அண்ட் நியூக்ளியர் எனர்ஜியை யூஸ் பண்ணி 20 ஜிகாவாட்ஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வெரி பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அயன் அண்ட் ஸ்டீலை பொறுத்தவரையும் 4 மில்லியன் டன்ஸ் நாங்கள் வந்து 4 மில்லியன் டன்ஸ்லேருந்து 15 மில்லியன் டன்ஸ் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் அயன் அண்ட் ஸ்டீலில் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து $20 பில்லியன் நாங்கள் வந்து அலுமினியம் அண்ட் ஸ்டீல், பவர், இந்துஸ்தான் ஜிங்க் பிஸ்னஸ் இது எல்லாத்துக்குமே வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு அனில் அகர்வால் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பாசிட்டிவான கமெண்ட்லாம் பார்க்கும்போது இந்த வேதாந்தா குரூப்லேருந்து கண்டிப்பாக 2 ஸ்டாக்கு நான் லிஸ்ட் ஆகிருக்குது இல்லை, அதில் வந்து கண்டிப்பாக 2 ஸ்டாக்காவது ஒரு மல்டி பேக்கர் ஆகிறதுக்குனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன ரேட்லாம். ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடும்போது யூஎஸ் ஃபியூச்சர் 450 பாயிண்ட்ஸ் வந்து ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ வேறு என்ன இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டியூஸ்டே பொறுத்தவரைக்கும் மார்னிங் 7:30க்கு சைனாவுடைய ஐஐபி டேட்டா வருது. மார்னிங் 8:30 AM ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் 0.75%. இப்போ வந்து 0.25%, அதாவது 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்ட்டு ஃபோர்காஸ்ட் இருக்குது. பார்க்கலாம் அது என்ன நடக்க போகுதுன்னு. ஏற்கனவே வந்து ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு 8% இன்க்ரீஸ் ஆகிருக்குது இந்த 2 நாளில். இப்போ நாளைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்க போகுதுங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம நிஃப்டி பொறுத்தவரையும் 24,000ங்கிறது இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். 24,000 வந்து 24,100ங்கிறது வெரி 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 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா? ஸோ இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா தென் வில் ஓப்பன் கேட் அப் டு 24,500. அதனால் இப்போ 24,000 வந்து 24,100ங்கிறது வெரி குரூசியல் ரெசிஸ்டன்ஸ் லெவல். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,800ங்கிறது மைனர் சப்போர்ட். தேர் ஆஃப்டர் 23,650ங்கிறது நெக்ஸ்ட் மேஜர் சப்போர்ட். அதனால் இந்த லெவல் வந்து நாளைக்கு வாட்ச் பண்ணிக்காங்க. இப்போ
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது, நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 ஹவர் கேண்டில். இந்த 1 ஹவர் கேண்டிலை பொறுத்தவரையும் நான் சொன்ன லெவல் வந்து 24,000 சொன்னேன் பார்த்தீங்களா, அது இதுதாங்க. 24,000லேருந்து 24,100ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், குரூசியல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,800. அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் 23,700. தேர் ஆஃப்டர் 23,650. 23,650 நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் 24,000 தான் ரெசிஸ்டன்ஸ். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,000 காலில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.